அனைவருக்கும் வணக்கம். பழனி சொசைட்டியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். பழனியோட கல்யாணத்தை அவங்க அண்ணன் 2 பேருமே சேர்ந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. பொண்ணு வீட்டில் போய் பழனியால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. ஸோ அவனை வச்சுட்டு உங்கள் பொண்ணு வந்து கடைசி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என் தம்பி தான் நடு ரோட்டில் கடைசி நிற்போம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். உங்கள் பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கல்யாணம் நிறுத்திடுறாங்க. ஆனால் ஒன்றுமே செய்யாத மாதிரியும் ஒன்றுமே தெரியாத மாதிரியும் கோயிலில் போய் என்னடா பழனி அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு உன் கல்யாணம் நடந்துருச்சா நடந்து முடியலையா, எங்கள் பொண்ணு எங்கே அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. கடைசி அவங்க அம்மா மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி கல்யாணம் நடக்கல நின்று போச்சு அப்படின்ட்டு. எல்லாம் நீ வந்து ஒரு புதல்வியை பெற்று வச்சிருந்திய பார்த்தியா, அவள் இழுத்துட்டு ஓடுனானே ஒருத்தன், அவன் செஞ்ச அவனுடைய தலையெழுத்தால் அவனோட பாவத்தில் தான் இப்படி என் தம்பிக்கு இப்படி கல்யாணம் நடக்காமல் போயிருக்கு. அதுக்காக நாங்கள் அப்படியே அவனை விட மாட்டோம். அவனுக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த முகூர்த்தத்தில் இந்த மண்டபத்தில் இந்த கோயில் விஷயத்திலே வச்சு நாங்கள் தாலி கட்ட வைப்போம், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ட்டு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. அது பார்த்தோம் அப்படின்னா மாரியோட சித்தி பொண்ணு. ஸோ மாரிக்கு தங்கச்சி முறை வேணும். அவங்க வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட வந்து புருஷன் கூட வாழலை, வந்து விவாகரத்து பண்ணிட்டா, 8 வருஷமாக அவங்க அப்பா கூட தான் இருக்கா. ஸோ அதனால் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆத்தாவையும் சம்மதிக்க வச்சுட்டு பழனியும் ஒரு வழியாக சம்மதிக்க வச்சிடறாரு. சரின்னு அந்த பொண்ணையும் மணமேடையில் உட்கார வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பழனி வந்து அவங்க அக்கா வீட்டுக்காரையும் கீழே இருக்கிறத பார்த்துட்டு வாக்கா வா மேலே வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு பாண்டியன் வந்துட்டு சரி வா கோமதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறதுக்கெலாம் ட்ரை பண்ணுறாங்க. பக்கத்தில் குமாரோட அப்பா இருந்துட்டு நீ பாருண்ணே அவங்கள போய் மேடைக்கு ஏற கூப்பிட்றானே, இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் அந்த பெரியவர் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஏறும்போது கையை மட்டும் தடுத்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு கை சடையில் காமிக்கிறாரு. இதை பார்த்து சோகமாக பாண்டியனையும் கோமதி கீழே நின்றாங்க. அது பழனிக்கு ரொம்ப சோகமாகிக்கிடுது. அதுக்கடுத்து குமார் வந்து தேங்காயில் வந்து தாலியை வச்சு ஒவ்வொரு இடத்துலையா போய் ஆசீர்வாதம் பண்ணி அச்சதை கொடுக்குறாங்க. அரிசி பூ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்கடையாக போய் வந்து குமார் வந்து காட்டுறாரு. பட் பாண்டியன் கிட்ட போகும்போது தட்டை அப்படியே விலகி கொண்டு போயிடுறாரு. ஸோ பாண்டியன் கையில் அந்த அச்சதையும் அந்த பூவோ எதுவுமே கிடைக்காம போயிடுது. அதுக்கு வேறு எல்லாருமே பார்த்துட்டு அதில் வேறு எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. பட் கோமதி கையில் இருக்குது. கோமதி கையில் இருக்கிறத வந்து பாண்டியனுக்கு கொடுத்து ஷேர் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே குமார் வந்து அவங்க அப்பாவுக்கு அவங்க பெரியப்பாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு தாலியும் கட்டி முடிச்சிடுறாங்க. தாலி கட்டிட்டு பெரியண்ணே அண்ணே அண்ணி அப்புறம் சின்னண்ணே அவங்க அண்ணி அந்த எல்லார் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்பா அம்மா கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறாரு. அடுத்து வந்து பாண்டியன் வந்துட்டு இந்த செயின் எடு கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த இதை இப்போயே அவசியமாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த செயினை எடுத்து காட்டுறாங்க கோமதியும். ஆமாம் இது பழனிக்காக வாங்கினது, கொடுத்தா நல்லா தானே இருக்கும், இப்போயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஏற போகிறாரு. பக்கத்தில் வந்துட்டு செந்திலுமே இருந்துட்டு ஏன்பா இப்போயே கொடுக்கணுமா அப்படின்ட்டு கதிர் சரவணன் எல்லாருமே கேட்குறாங்க. இல்லைடா நம்ம வீட்டில் பார்த்து கொடுக்கலாம் தான், ஆனால் அது இவனுக்கு வாங்கினதாக இப்போயே கொடுத்துடலான்ட்டு மேடையில் ஏறுறாங்க. ஏறி போய் கொடுத்தா செயின் எல்லாம் கழுத்தில் போட்டு விட்டுறாரு. மச்சான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் ஆகுறாரு. உடனே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு உள்ள போகிறாரு. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடா அப்படின்ட்டு சரி ஃபோட்டோ எடுங்கன்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. குமார் அவங்க அப்பா வந்துட்டு ஐயோ ஃபோட்டோகிராஃபர் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்தால் போதும், கண்டவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிறாரு. அடுத்த இவர் கீழே இறங்கி போயிறாரு. அப்போ போதும் இப்போ இங்கேருந்து வாங்கப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாடா கிளம்பவா அப்படின்ட்டு திருப்பி வந்து பழனிக்கு வந்து மனசு காணல மச்சான் இருங்க மச்சான்ட்டு கீழே இறங்கி போகிறாரு. போய் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க வா கீழே விழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பண்ணியும் உள்ள சொல்கிறாங்க. அவங்களும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. சரிடா பழனி நாங்கள் கிளம்புறோம்டா அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அதுக்குன்னு கிளம்புறீங்கிறீங்க அக்கா அப்படிங்கிறாங்க. அக்கா வந்து கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அக்கா நீ அழுகாதக்கா ஒன்றும் இல்லை அழுகாதக்கா அப்படின்ட்டு பழனி தேத்துறாரு. நாங்கள் எல்லாம் கிளம்புறோண்டான்ட்டு மாமான்ட்டு 3 பேருமே அவங்கள கட்டிப்பிடிச்சிட்டு சித்தப்பா கிளம்புறோம் சித்தப்பான்ட்டு அவங்களும் என்னடா என்னை விட்டுட்டு போகிறீங்கடா இருங்கடாங்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட்டு வீடை கட்டுறாங்க. வீட்டில் வந்து எல்லாம் இறங்கிடுறாங்க. அங்கே இருக்கிற அந்த வாழை மரம் தோரணம் அந்த லைட் டெக்கரேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. ஆனால் கோமதி இருந்துட்டு என் தம்பி கல்யாணத்தை கடைசி நான் தானே நின்று நடத்திருக்கணும், நான் தானே நாத்தனா முறையில் பின்னாடி தாலிக்கு முடிச்செல்லாம் போட்டிருக்கணும், வேறு யாரோ போட்டு வச்சிட்டாங்களே அப்படி என்னங்க நான் வந்து அவங்களுக்கு வந்து பகையாயிட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. விடுங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுல விடுங்க, பழனி சித்தப்பா கல்யாணம் நல்லபடியாக நடந்தாலே அதுவே போதும் அப்படின்ட்டு மயில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அது இல்லை இருந்தாலும் அது என் உரிமை தானே, இவருக்கு இல்லாத உரிமையா, இவர் தானே பொண்ணாகவும் எத்தனையோ ஊர் தேடி அலைஞ்சார். கடைசி இப்போ அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி வேறு பொண்ணு இவங்க கொண்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கல்ல. ஆனாலும் அந்த கல்யாண வீட்டுக்காரத்தில் பொண்ணுக்காரங்க ஏன் கடைசி நேரத்தில் வேணான்னு சொன்னாங்க எனக்கு இன்ன வரைக்கும் குழப்பமாக இருக்குது கோமதின்ட்டு பாண்டியன் புலம்புறாரு. ஆமாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஆனால் ஏன் அவங்க கடைசி நேரம் வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு நான் இப்போயே போய் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இரு கோமதி, அவங்க கோயிலை வச்சு அவ்வளோ தூரம் கேட்டுமே ஒன்றுமே சொல்லலையே, இப்போ நம்மள போய் கேட்டால் சொல்லிடுறியா போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு நான் அப்படியே விட முடியுமா, என்ன ஏது நம்ம கேட்டு தானே ஆகணுன்னு. வேறு யார் எல்லாம் அன்னைக்காரங்க தான் செஞ்சுருப்பாங்க, அவங்க தான் ஏதாவது தப்பு செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு கார் வருது. காரில் பார்த்தா அவங்க அண்ணி 2 பேரும் இறங்குறாங்க. குமார் இறங்கி வர்றான். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சிட்டிங்களே அப்படின்ட்டு கோமதி கோவத்தில் புலம்புறாங்க. நான் என்ன கோமதி பண்ணுவோம், கல்யாணம் நடந்துச்சு அதுவாக நல்லபடியாக நினச்சி
பெருமைப்பட்டுக்கோ, சந்தோஷப்பட்டுக்கோ கோமதி. நாங்க இதில ஏதாவது பங்கேற்கட்டுமா? நாங்களும் உன்ன மாரி தான் நாங்க என்ன ஏதுன்னு தெரியாம தானே நின்னுட்டு இருந்தோம் அப்டிங்கிறாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கெல்லாம் இப்ப எதுக்கும்மா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா உள்ள போலான்ட்டு குமார் சொல்றான். ஏய் என்னடா! என்ன ரொம்ப ஓவரா தான் பேசுற? என்ன அப்டின்னு சொல்லிட்டு 3 பையங்களுமே செந்திலு, கதிரு, சரவணன் 3 பேருமே எகிறிட்டு வர்றாங்க. ஆனா இவரும் குமாரும் எகிறிட்டு வரவும் அரசி வந்து மண்டைய ஆட்டுறாங்க. உடனே இவரு குமார் வந்து அரசிய பார்த்துட்டு, சரி இவள நம்ம எப்படியாவது மடக்கணும். அதுக்காகவே நம்ம நல்லபடியா நெனச்சுட்டு, இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? அதெல்லாம் சித்தப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுல்ல, அதுவே போதும் தானே அப்படின்னு சொல்றாங்க. நீ ரொம்ப பெரிய யோக்கிய மாரி பேசாத நீ இப்ப அப்படின்ட்டு ராஜியும் கோவத்துல கத்துறாங்க. "அப்பா விடுப்பா ராஜி, தேவையில்லாம எதுக்குப்பா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா" அப்படின்ட்டு பாண்டியன் சொல்லிர்றாரு. சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்ட்டு எல்லாம் கூப்பிடவும், இருங்க என் தம்பியோட கல்யாணத்த நான் நல்லபடியா நான் பார்க்கல. அவன் வர்றதையே நான் நல்லபடியா கண்குளிரா பார்த்துக்கிறேன்ட்டு கார்லேருந்து இறங்கி வராரு. இதெல்லாம் பார்த்துட்டு கோமதி அப்படியே இதா ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பழனிக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஆராத்தியெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குமாரோட வீட்ல தான் ஆராத்தியெல்லாம் எடுக்குறாங்க. இந்நேரம் என் தம்பி வந்து நான் பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணா இந்நேரம் இவ இங்க தானே வர வேண்டியது. இப்ப பாருங்க அந்த வீட்டுக்கு போறான்ல என் தம்பின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகுறது. அவங்க அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பின்னாடி திரும்புனாப்படியே நிக்கிறாரு. ஸோ இதோட முடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இனிமேல் அவர் வந்து இந்த வீட்டுக்கு வருவாரா? வரமாட்டாரா? அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம்.